திருக்கண்ணமங்கையில் இருக்கக்கூடியதான கண்ணபிரானே பூமியில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையா ஆவணி ரோகிணியில் அவதாரம் பண்ணார். அது காரணம் திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரம், வெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் திருக்கண்ணமங்கையில். அந்த சந்தர்ப்பத்தில் வெண் சங்க கையில் வச்சுருக்கானா ஞானப்பிரதமானது சங்கு. ஞானப்பிரதமான சங்கத்தை வச்சுருக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா, சர்வஜனான உனக்கும் நான் சொன்னதான இந்த 10 பாசுரத்துக்கு அர்த்தம் புரியல போல இருக்கு அப்படிங்கிறார். அதனால கவியின் பொருள் தானே கற்கலாம். ஏன் அப்படின்னா எல்லா திவ்ய தேசத்து பெருமாளும் திருமங்கை ஆழ்வார் பாடினா ஆஹா அப்படின்லாம் தலையாட்டி ரசிப்பா. இந்த பெருமாள் அப்படியே இருக்கார், சமாதியிலேயே இருக்கார். கேட்குறவாளில் 2 விதம் உண்டு இல்லையா ஸ்ரோதாக்களில். சில பேர் தலையை ஆட்டி ரசிப்பா, ஆஹான்வா சுச்சுன்வா, பக்கத்தில் இருக்கிறவாளை கூட போட்டு தட்டி விடுவா, அப்படிலாம் ரசிப்பா. ஆனால் சில பேர் நடனா ரசிக்கிறது யாருக்கும் தெரியாது, அப்படியே கண்ணை மூடின்னு கூட உட்காந்துருப்பா. அவள் இதற்கு தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறச்சே. அப்படி 2 விதமான ஸ்ரோதாக்கள் இருக்கா இல்லையா. அதில் இந்த திருக்கண்ணமங்கை பெருமாள் ஆழ்வாருடைய ஹிருதயத்தில் ஆழ்ந்து போயிட்டான். அதனால துளி கூட தலையை கூட ஆட்டாத அப்படியே சமாதியில் உட்காண்டிருக்க இவர் பார்த்தார். இவன் கண்ணபிராவனாக இருக்கிறதுனால வட இந்தியாவில் பிறந்தவன், வட மதுரையில். இவனுக்கு ஹிந்தி தான் தெரியும் போல இருக்கு, தமிழ் தெரியாது போல இருக்கு. அதனால் நான் சொல்கிறதான இந்த பிரபந்தத்துக்கெல்லாம் அர்த்த வியாக்கியான விசேஷங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமானா வாரும், உமக்கு நானே சொல்லித்தரேன், தமிழ் சொல்லித்தரேன், உமக்கு இந்த பிரபந்தத்தினுடைய வியாக்கியானங்கள்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் இங்கே திருவுள்ளம் பற்றி சொல்கிறார். இதை கேட்ட உடனே பெருமாள் ஆழ்வீர் அப்படின்னா, அது வரைக்கும் அமைதியாக இருந்த பெருமாள் ஆழ்வீர். இப்போ நான் அர்ச்சா சமாதியில் இருக்க, அர்ச்சாவதாரமாக கோவிலில் நீரோ விபவத்தில் இருக்கீர், சாரங்கத்தினுடைய அவதாரம் நீரோ விபவத்தில் இருக்கீர் மனுஷ ரூபத்தில். இப்போ உங்ககிட்ட நான் சிஷ்யனாக தமிழ் பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் கேட்க முடியாது. அதுக்காக பின்னொரு சந்தர்ப்பம் நீரும் பூமியில் ஒரு அவதாரம் பண்ணும், நானும் ஒரு அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்போ உங்ககிட்ட தமிழெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த வாக்கியத்துக்கு அனுசரித்து இதே இந்த கலியுகத்திலேயே பின்னாடி இப்போதுலேருந்து ஒரு 700 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சேங்கனூர் ஆகிய சங்கபுரியில் யாமுனாச்சாரியருடைய குமாரராக சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஆவணி ரோகிணியில் இங்கே அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறதான் விசேஷம். இந்த அவதார ஸ்தலத்தையே உட்காந்து இன்னைக்கு பேசி கேட்குற ஒரு பாக்கியம் அப்படிங்கச்ச இப்பேற்பட்டதான ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அதே கண்ணனே இங்கே அவதாரம் பண்ணுறார். அதுதான் இவருக்கு இவளுக்கெல்லாம் குல பரம்பரைக்கு ராமர் தான், சக்கரவர்த்தி திருமகன் தான் ஆராதனத்தில் இருந்தால் கூட அவதாரம் ஸ்ரீ ஜெயந்தியை இருக்கிறதுனால கண்ணன் அப்படின்னும் கிருஷ்ணன் அப்படின்னே திருநாமம். அதான் தனியனில் கூட ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே, யாமுனாச்சாரியருடையதான குமாரரா இவர் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு. அப்படி அவதாரம் பண்ணி சகல சாஸ்திரங்களுக்கும் பாரங்கதராக ஆகி பிற்பாடு சுவாமி நம்பிள்ளை அங்கே எழுந்தருள் இருக்கார் ஸ்ரீரங்கத்தில்னு கேள்விப்பட்டு அவருக்கு கலித்வம்சர் கலிவைரிதாசர்னு திருநாமம். அவர்கிட்ட காலக்ஷேபம் கேட்கணும்னு இங்கேருந்து கிளம்புறார் அந்த நம்பிள்ளை. அவரும் பாருங்கோ கார்த்திகை நாளில் தோன்றினதான அதே திருமங்கை ஆழ்வார் தான் திருப்பி சுவாமி நம்பிள்ளையாக கார்த்திகையிலேயே கிருத்திகா நட்சத்திரத்திலேயே அவதாரம் பண்ணி அதே திருமங்கை ஆழ்வாரே மறு அவதாரமாக சுவாமி நம்பிள்ளையாக எழுந்தொழிக்கச்சே அவர்கிட்ட போய் சகல விஷயங்களையும், அதாவது திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களையோ ரகசியங்களையோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ரகசியத்திரத்தையும் காலக்ஷேமாக கேட்டு தெரிஞ்சுட்டு, ஏற்கனவே கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் அங்கே கற்கலாம் கவியின் பொருள் தானேன்னு திருமங்கை ஆழ்வார் பாணினத்தினாலேயே இவரும் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் எல்லாத்தையும் போய் அதிகரிச்சுண்டு, இவர் ஏற்கனவே சர்வஜர் சர்வசக்தன் ஸ்வயம் பகவானுடைய அவதாரம் தான். அது எந்தெந்த இடத்துல காட்டுறாருன்னா வியாக்கியானங்களில் பார்த்தோம்னா இவர் சர்வாந்தர்யாமியாக இருக்கிற சர்வஜன் அப்படிங்கிறத காட்டுறது வியாக்கியானத்தில் திருமாலையில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிடலாம். திருமாலையில் சொல்லிச்சவே சலமிலா அணிலும் போலேன் அப்படிங்கிறது குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன் அப்படிங்கிற இடத்துல குரங்குகள்லாம் அணை போடுறதுக்காக மலையாக தூக்கிட்டு வரா. ஒவ்வொருத்தரும் என்னடானா ஒரு குரங்கு சகஜமாக 4-5 மலையை தூக்குமா. அவ்வளவு பலசாலிகளாக இருந்தும் கூட ஆனால் 10-15 குரங்கு ஒரு மலையை தொட்டுண்டு வரா அப்படின்னு நீங்கள் வியாக்கியானம் இல்லை தூக்கிண்டு வரா, கஷ்டப்பட்டு தூக்கிண்டு வரான்னு இல்லையா. ஏன்னா ஒரு குரங்குக்கு 4-5 மலையை தூக்க முடியுமானா 10-20 குரங்கா சேர்ந்து ஒரு மலையை அப்படியே தள்ளிண்டு வராலாம், வெறும் தொட்டுண்டு வராலாம். எல்லாம் தொடராதானே தவிர யாரும் தூக்குறவா இல்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பலசாலிகளாக இருக்கா. அப்படிங்கிறச்சு
இதுக்கு இந்த இடத்துக்கு சொல்றார், வாத்தியார் ஒரு பையனை கண்டிக்கச்ச பள்ளிக்கூடத்தில் அந்த பையன் தப்பு பண்ணிட்டான்னா, டேய் பெரம்பை கொண்டு வா அப்படின்னா 10 குழந்தைகள் ஓடுவா. ஏன்னா நான் பெரம்பை கொண்டு வந்து கொடுக்கறதுல ஒரு பையன் போனா போறாதோ, 10 பேரும் எதுக்குடா போனான்னா, போனால் அங்கேருந்து 10 பேருமா தொட்டுன்னு வருவாளாம். இந்தாங்கோ அப்படின்னு வாத்தியார்கிட்ட கொடுப்பாளாம். அப்படி கொடுத்தா என்னடனா, அந்த கைங்கரியம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு அடி விழாது அப்படின்னு எப்படி இருப்பாளோ அதை மாதிரி இங்கே என்னடானா குரங்குலாம் தொட்டுண்டு வரான்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். இது இப்படி இருக்கச்சே ஒரு அணில் இங்கேருந்து பார்த்து தான், இவெல்லாம் மலைமலையாக தூக்கின்னு வந்து கொண்டு வந்து போடுறா, நம்மளும் ஏதாவது கிஞ்சித்காரம் பண்ணோம், கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் அவாவா சக்திக்கு அவாவா கைங்கரியம் பண்ணணும். கோடீஸ்வரனாக இருந்தால் கோடி ரூபாய் கொடுக்கலாம், முடியாதவன் 10 ரூபாயும் கொடுக்கலாம், இல்லை மனசாலேயே நினைக்கலாமே, எப்படியும் கைங்கரியம் தானே. அப்படிங்கச்சே இந்த சலமிலா அணிலும் போலே சபலம் இல்லாத அணிலாம். ஏன்னா இவெல்லாம் மலைமலையாக தூக்கின்னு வந்து போடச்சே இந்த அணில் இடுக்கலை பூந்து போய் கைங்கரியம் பண்ண போனால் எங்கேயாவது நடுவில் மாட்டின்னு கொடுத்துனா சிக்கின்னு கொடுத்துனா உயிரே போயிடுமேன்னா தான் உயிரை பற்றியே லட்சியம் பண்ணலையா. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தியோட சபலம் இல்லாத அணில் இது என்ன பண்ணுறேன்னா, இதால் என்ன கைங்கரியம் பண்ண முடியும்னா, குளித்துத்தான் புரண்டிட்டோடி அங்கே போய் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு ஈர உடம்போடு ஓடி வந்து அந்த மணல் வெளியில் புரண்டு திருப்பி குடுன்னு ஓடுறது. இவெல்லாம் மலைமலையாக கொண்டு வந்து கல்லை போட்டால் நடுவில் மணல் போடணும் இல்லையா, அதுக்கு நம்ம மணல் அடிப்போமேன்னு தோன்றதான். மலைக்கு இடுக்கிற மணல் போடணும்னா எவ்வளோ பெரிய கை இருக்கணும், எவ்வளோ பெரியதான பலம் இருக்கணும். இது பண்ணிட்டு இருக்க, இது எப்போ அடைக்க போகிறதுன்னா, இந்த இடத்துல வியாக்கியானத்தில் பெரியவாச்சன் பிள்ளை ஆச்சரியமாக சொல்கிறார், அந்த அணில் என்ன நினைக்கிறதுன்றாரு. அந்த அணில் என்ன நினைக்கிறதா, குரங்களை பார்த்து உங்களுக்கு வேகம் போகிறலன்றதான். கைங்கரியத்தில் உங்களுக்கு வேகம் போடல, அவளை மலைமலையாக தூக்கின்னு வந்து போட்டுருக்கா, உங்களுக்கு வேகம் போடல, ஏ அணிலாரே எதுக்கு இப்படி வேகமாக ஓடுற அப்படின்னு இந்த குரங்கெல்லாம் கேட்டால் உங்களுக்கு வேகம் போடல, என்ன திருவுள்ளம் அப்படின்னு கேட்குறாள் அவள்லாம். அதுக்கு அணில் சொல்கிறது, இன்றைக்கி மத்தியானம் பிரசாதம் எம்பெருமானுக்கு ராமச்சந்திர பிரபுவுக்கு லங்கையில் அப்படின்னா எடுத்த இப்போ கார்த்தால் ஆரம்பிச்சிருக்கா பிரிட்ஜு கட்டுறதுக்கு, மத்தியானத்துக்குள்ளால லங்கைக்கு போய் ராமர் சேரணும். அந்த வேகத்தில் நீங்கள் மலையை போட மாட்டேன்றீர்கள், நானாவது வேகமாக மணல் அடிக்கலாமேன்னு ஓடி போய் வரேன். இதெல்லாம் வியாக்கியானத்தில் பெரியவாச்சன் பிள்ளை காட்டுறார். அப்போ ஒரு அணில் என்ன நினைக்கிறதுன்னு தெரியும், நம்மளுடைய பதவி போட போகிறதே அப்படிங்கிறதுனால நமனும் உத்கலனும் பேசுன்ற இடத்துல யமன் என்ன நினைக்கிறாருன்னு சொல்கிறார். இப்படி சர்வபூத அந்தரியாமியாக இருக்கக்கூடியவர் பெரியவாச்சன் பிள்ளையே. பெருமாள் என்ன நினைக்கிறார், பிராட்டிமார்கள் என்ன நினைப்பார், விஸ்வக்சேனர் என்ன நினைக்கிறார், அனந்த கருடாதிகள்லாம் என்ன நினைக்கிறாலேருந்து ஆரம்பித்து ஒரு புழு பூச்சி வரைக்கும் அந்த வியாக்கியான 4000லையும் பார்த்தா யார் என்னென்ன திருவுள்ளத்தோடு இருக்காளோ அத்தனையும் தெரிஞ்சுட்டு சர்வம் யுகபத் வேத்தின்னு சர்வஜனாக இருக்கிற தன்மையை காட்டார். ஸ்வயம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய் என்ற இவரே ஆவணி ரோகிணியில் கிருஷ்ணனே வந்து அவதாரம் பண்ணார். அதே ஆவணி ரோகிணியிலேயே அதே பெரிய வாச்சான்களுடைய வம்சத்திலேயே அதே அம்சமாகவே நமக்கு ஸ்ரீ அண்ணாவுடைய ஜெயந்தி இன்னைக்கு தான், அவருடைய அவதாரமும் இருக்கச்சே. அப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு 4 வார்த்தை சொல்கிற பாக்கியமோ கேட்குற பாக்கியமோ. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.